வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வின் மேத்ஸ் ஆன்சர் கீஸை வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி கொஸ்டின் பேப்பரில் 107வது கேள்வி. ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரூபாய் 13,230. இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுக்கணும், அப்போ தான் ஆன்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூட்டு வட்டிக்கான வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தோம்னா மொத்த தொகை ஏ மைனஸ் அசல் பி ஆகும். இப்போ மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டு வட்டியில் மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தோம்னா பி இன்ட்டு 1+r/100 ஹோல் பவர் n. அசல் பி வந்து 12,000, வட்டி விகிதம் ஆர் வந்து 5%, ஆண்டுகள் n வந்து 2 ஆண்டுகள். இதை வந்து ஃபார்முலாவில் பிரதிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சரை 13,230 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி, a = 1, b = 2, c = 3 முறையே வந்து z = 26 என வருகிறது. அப்போ HCFின் மீசிமா எதற்கு சமம் இல்லை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, a + c + h. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துடலாம். HCF என்பது மீ போவா இல்லைங்க, அது வந்து ஒரு லெட்டர், அதாவது லெட்டர்ஸ். இப்போ வந்து a = 1, b = 2னா h = 8, c = 3, f = 6. அப்படிங்கும்போது HCFின் மீசிமா, அதாவது 8, 3, 6இன் மீசிமா என்னென்னு பார்த்தோம்னா 24. அப்போ 24 வந்து எதற்கு சமம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து எக்ஸ் வந்து 24வது நம்பர். ஆப்ஷன் பி வந்து இ + எஸ், அதாவது இ வந்து 5வது நம்பர், எஸ் வந்து 19வது நம்பர். இரண்டையும் கூட்டினோம்னா 24. அடுத்து வந்து ஆப்ஷன் டி என்னென்னு பார்த்தோம்னா a × c × h, அதாவது a வந்து 1, c வந்து 3, h வந்து 8. இதை 3 பெருக்கினோம்னா 24 வருது. அப்போ ABD 3 வந்து 24 என்னும் நம்பர் வருது. அப்போ சி வந்து a + c + h, இது 3ஐயும் கூட்டினோம்னா 12 வருது. அப்போ HCFின் மீசிமாவுக்கு சமம் இல்லாத எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, a + c + h. இதுதான் சமம் இல்லாத ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, மதிப்பு காண்க. √5 √5 × ∞. ரூட்டில் ஒரே நம்பர் தொடர்ந்து வந்து அது வந்து இன்ஃபினிட்டியில் வந்தால் அதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா அந்த ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 5/1. இங்கே ஆப்ஷன் பி வந்து 5/0 என்பது = 1 ஆகும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 5/1. அடுத்த கேள்வி, ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பேத்தி. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரமீலாவின் மாமனார் ராமநாதன், ராமநாதனின் ஒரே மகன் ராமன், ராமனின் மனைவி ரமீலா. ராகவியின் தந்தை ராமன். ரமணி வந்து ராகவிக்கு சகோதரி என்றால் ரமணிக்கும் ராமநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தோம்னா தாத்தா பேத்தி முறை வருகிறது. அப்போ வந்து ரமணி வந்து ராமநாதனுக்கு பேத்தி. அப்படிங்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த கேள்வி, 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3,780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாள்களில் ரூபாய் 15,040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 12,400 சம்பாதிப்பார்? இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 10 நாட்கள். இது வந்து இயற்கணித முறைப்படி சமன்பாடுகளை உருவாக்கி தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு. வாங்க எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் சேர்ந்து 7 நாட்களில் 3,780 சம்பாதிக்கின்றனர். அதை வந்து 3m + 4w × 7 = 3,780 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்தது வந்து 7 வந்து அந்த பக்கம் போனால் 3,780 7ஆல் வகுத்தோம்னா 540 கிடைக்கும். அப்போ வந்து 3m + 4w = 540. இது வந்து 1வது சமன்பாடை வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் 8 நாட்களில் 15,040 ரூபாய் சம்பாதிக்கின்றனர். அப்படிங்கும்போது 8 வலது பக்கம் போச்சுன்னா 15,040 வந்து 8ஆல் அடித்தோம்னா நமக்கு வந்து 1,880 கிடைக்குது. அப்போ வந்து 11m + 13w = 1,880. இது வந்து 2வது சமன்பாடை வச்சுக்கிறோம். அப்போ வந்து 1லிருந்து 2வது சமன்பாட்டை வந்து கழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா 2 சமன்பாட்டிலும் உள்ள இந்த m மற்றும் w ஏதாவது ஒரு மதிப்பு வந்து ஒரே மாதிரி வர மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்களால் பெருக்கிக்கணும். அப்படிங்கும்போது முதல் சமன்பாடு வந்து 11ஆலையும் 2வது சமன்பாடு வந்து 3ஆலையும் பெருக்கினா நமக்கு வந்து m மதிப்பு வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ அடுத்த பேஜுக்கு போயிடலாம். mஇன் மதிப்பு ஒரே மாதிரி வந்த பின்னாடி நம்ம வந்து 1வது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் கழிக்கணும். அப்படி கழிக்கும்போது 33mக்கும் 33mக்கும் கழிச்சிடும். அடுத்து வந்து 44wலேருந்து 39w கழிச்சா நமக்கு வந்து 5w கிடைக்குது. இந்த பக்கம் வந்து வலது பக்கம் பார்த்தோம்னா
5940 5640 கழிச்சோம்னா நமக்கு வந்து 300 கிடைக்குது. அப்போ வந்து 5W = 300 அப்படின்னா W வந்து நமக்கு 60, W மதிப்பு வந்து 60 என்று கிடைக்குது. இந்த W 60 என்னும் மதிப்பு வந்து 1வது சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா நமக்கு வந்து 3M = 540 - 240 அப்படின்னு கிடைக்குது. அப்படிங்கும்போது M = 100 என்று கிடைக்கிறது. அப்போது நம்ம விடை காண வேண்டிய கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா 7 ஆண்களும் 9 பெண்களும் எத்தனை நாட்களில் 12,400 சம்பாதிக்கின்றனர் அப்படின்னா இந்த 7M + 9W அப்படிங்கிறதுல இந்த M மற்றும் W மதிப்பை கொண்டு வந்து நம்ம இதில் போடுறோம். அப்படி போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 1240 × X = 12,400 அப்படின்னு கிடைக்குது. X என்பது வேலை செய்யும் நாட்களின் மதிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது X = 12,400 / 1240. இதை வந்து நம்ம அடித்தோம்னா X = 10 கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து 10 நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. ஒரு அரைக்கோளத்தில் மேல் பகுதியில் மட்டும்தான் பெரிய வட்டம் இருக்கும். அடுத்தடுத்த பகுதிக்கு வரும்போது என்னாகுன்னு பார்த்தோம்னா ஆரம் கம்மியாகும் போது நமக்கு வந்து வட்டத்தின் மதிப்பு வந்து சிறுசாகும். அதே மாதிரி விட்டத்தின் மையத்தை நோக்கி செல்ல செல்ல ஆரத்தின் மதிப்பு குறைவதால் அரை வட்டத்தின் சுற்றளவும் குறைகிறது. அதே மாதிரி மேலிருந்து கீழ் வரும்போதும் அதே மாதிரி தான் நடக்குது. அப்போ வந்து ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரும் வட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 ஆகும். அடுத்த கேள்வி, உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவு காண்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா πr²h. இங்கே πr² அப்படிங்கிறது வந்து உருளையின் அடிப்பரப்பின் பரப்பாகும். h வந்து அதனுடைய உயரம். நமக்கு வந்து அடிப்பரப்பு πr² அப்படிங்கிற மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது 500 சதுர மீட்டர். h வந்து உயரம் 4 மீட்டர் என்றும் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து πr²h இதை பெருக்கினோம்னா நமக்கு வந்து உருளையின் கன அளவு கிடைக்கும். அப்படிங்கும்போது 500 × 4 2000. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2000 m³ ஆகும். அடுத்த கேள்வி, கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. அதாவது ஒரு டசன் அப்படின்னா 12 பொருட்கள் என்று அர்த்தம். அப்போ வந்து 5 டசன் அப்படின்னா 60 முட்டைகள் வாங்கியிருக்கார்கள். அதில் வந்து 45 முட்டைகள் நல்ல முட்டைகள். அப்போ மீதம் கெட்டுவிட்ட முட்டைகள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 60 - 45 15 முட்டைகள் வந்து கெட்டுவிட்ட முட்டைகள். அப்போ 60ல் எத்தனை சதவிகிதம் 15 என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படின்னா அந்த சதவிகிதம் X% அப்படிங்கிறது வந்து X/100 அப்படின்னு எழுதலாம். அப்போ வந்து 60 × X/100 = 15. அப்படிங்கும்போது Xின் மதிப்பு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா X = 15 × 100/60. அப்படிங்கும்போது அதை அடித்தோம்னா நமக்கு வந்து X = 25. அதாவது 25% ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவிகிதம் வந்து 25%. இது வந்து இன்னொரு வழியிலும் நம்ம ஆன்சர் போடலாம். எப்படின்னு பார்த்தோம்னா 60 வந்து 100% அப்படின்னா 10% என்பது 6 ஆகும். அப்போ 20%னா 12. 10% 6 அப்படின்னா 5% வந்து 3. அப்போ வந்து 15 என்பது 25% ஆகும். இப்படி நம்ம ஆன்சர் போடலாம். அடுத்த கேள்வி, சண்டே = 2, டியூஸ்டே = 3, தேர்ஸ்டே = 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? இது வந்து மென்டல் அபிலிட்டி மற்றும் ரீசனிங் பகுதியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விக்கான விடை வந்து ஆப்ஷன் பி 2 ஆகும். இது எப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில உயிரெழுத்துக்கள் வந்து 5 இருக்குது. அதாவது வவல்ஸ். அது என்னென்னு பார்த்தோம்னா AEIOU. இப்போ சண்டேயில் வந்து 2 வவல்ஸ் இருக்குது. அதாவது யூவும் ஏவும். டியூஸ்டேயில் வந்து 3 வவல்ஸ் இருக்குது. அதாவது UEA இருக்குது. அதே மாதிரி தேர்ஸ்டேயில் வந்து யூவும் ஏவும் இருக்குது. அப்போ மண்டேயில் என்னென்ன வவல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஓவும் ஏவும் இருக்குது. அப்போ மண்டேயில் வந்து 2 வவல்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 2. அடுத்த கேள்வி, கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும், அதாவது 700 சென்டிமீட்டர் என்றால் 7 மீட்டர் என்று அர்த்தமாகும், 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. ஒரு செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் என்ன? இந்த கேள்விக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ 137.5 மீட்டர் ஆகும். அதாவது செவ்வக வடிவ கித்தானை வந்து நம்ம கூம்பு வடிவமாக மடிக்கலாம். அதாவது செவ்வக வடிவ துணியை மடித்தோம்னா நமக்கு வந்து கூம்பு வடிவம் கிடைக்கும். இந்த ஆன்சர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேள்வி வந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு செவ்வகத்தை வந்து நம்ம கூம்பாக மடிக்கும்போது செவ்வகத்தின் பரப்பு வந்து கூம்பின் வலைபரப்பாக மாறும். அப்போ கூம்பின் வலைபரப்பு தான் செவ்வகத்தின் பரப்பு. அப்போ செவ்வகத்தின் பரப்பை வச்சு நம்ம வந்து செவ்வகத்தின் நீளத்தை கண்டுபிடிக்கலாம். கூம்பின் வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா πRL சதுர அலகுகள். நமக்கு வந்து
ஆர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரம் வந்து 7 மீட்டர், ஹெச் உயரம் வந்து 24 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல் வந்து கொடுக்கல. இந்த எல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். அதாவது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். அப்படின்னா ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆகும். அப்படிங்கும்போது எல் ஈக்குவல் டு ரூட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். நம்ம வந்து ஆரின் மதிப்பையும் ஹெச்சின் மதிப்பையும் இந்த ஃபார்முலாவில் பிரதிவிட்டோம்னா நமக்கு வந்து ரூட் 49 ப்ளஸ் 576 ஈக்குவல் டு 625 அப்படின்னு கிடைக்கும். அந்த 625க்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து எல் ஈக்குவல் டு 25 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 25 மீட்டர் அப்படிங்கிறத கூம்பின் வலைபரப்பில் நம்ம வந்து பிரதிவிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கூம்பின் வலைபரப்பு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா 550 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ வந்து 550 மீட்டர் ஸ்கொயர் தான் செவ்வகத்தின் பரப்பாகும். அப்போ செவ்வகத்தின் அகலம் கொடுத்துருக்காங்க, நீளம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். செவ்வகத்தின் பரப்பு என்னன்னு பார்த்தோம்னா எல் இன்ட்டு பி, அதாவது அகலம் இன்ட்டு நீளம் தான் செவ்வகத்தின் பரப்பு. அப்போ 550 வந்து 4ஆல் வகுத்தோம்னா நமக்கு வந்து செவ்வகத்தின் நீளம் கிடைக்கும். அப்படி வகுக்கும்போது நமக்கு வந்து 137.5 மீட்டர் கிடைக்கிறது. ஆகவே கித்தானின் நீளம், அதாவது செவ்வகத்தின் நீளம் வந்து 137.5 மீட்டர் ஆகும். அடுத்த கேள்வி, அடுத்த எண்ணை காண்க. 1, 2, 6, 24, 120. இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 720. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1, 2, 3 முறையே இந்த வரிசையில் வந்து இந்த நம்பர்ஸுக்கு இடையில பெருக்கியிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா 1, 1, 1, 2, 2, 2, 3, 6, 6, 4, 24, 24, 5, 120, 120, 6 வந்து 720. அவ்வளோதாங்க ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி 720 சரியான விடை. அடுத்த கேள்வி, 3x + 4y = 4x + 6y = 22:32 எனில் x y என்பது என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1:2 ஆகும். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னா அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம் வாங்க. இந்த x/y அப்படிங்கிறது வந்து நம்ம x/y அப்படின்னு எழுதலாம். அப்போ வந்து 3x + 4y = 4x + 6y அப்படிங்கிறது 3x + 4y / 4x + 6y அப்படின்னு எழுதலாம். அப்போ வந்து ஈக்குவல் டு 22/32. இதை வந்து ஈக்குவல் பண்ணும்போது வலது பக்கம் இருக்கிற பகுதியில் இருக்கிற 32 வந்து இடது பக்கம் மேலே போகும். அப்போ இடது பக்கம் கீழே பகுதியில் இருக்கிற 4x + 6y வந்து வலது பக்கம் மேலே செல்லும். இதை ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு வந்து 96x + 128y = 88x + 132y அப்படின்னு கிடைக்குது. அப்போ வந்து ஒரே மதிப்பு வந்து நம்ம வந்து கழிக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா 96x - 88x, அதாவது 88x வலது பக்கம் இருக்கிறது வந்து இடது பக்கம் சென்றால் ப்ளஸ் குறி வந்து மைனஸ் குறியாகும். அதே மாதிரி 128y வந்து ப்ளஸ் குறியாக இருக்குது. இதை வந்து வலது பக்கம் போனால் மைனஸ் குறியாகும். அப்படி வந்து நம்ம ஒரே மதிப்பை கழிக்கலாம். அப்படி கழிச்சோம்னா நமக்கு வந்து 8x = 4y அப்படின்னு கிடைக்குது. அப்போ வந்து வலது பக்கம் பெருக்கல் குறியில் இருக்கிற y வந்து இடது பக்கம் போச்சுன்னா வகுத்தல் குறியில் வரும், அதாவது பகுதியில் வரும். அப்போ x/y = 4/8. இதை வந்து அடித்தோம்னா நமக்கு 1/2 கிடைக்குது. அப்போ x/y வந்து 1/2. இதை வந்து இஸ்டூல் எழுதுனா x/y = 1:2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகும். அடுத்த கேள்வி, a மற்றும் b என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் a மற்றும் b இன் மீபோமா, அதாவது LCM எதுன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் நாம் போட்ட வரைக்கும் ஆன்சர் சி MB ஆகும். இதற்கான ஆன்சர் வந்து பல பேர் பல விதமாக கூறுறாங்க. ஆனால் நான் எடுத்துக்காட்டு எழுதி பார்த்ததில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி MB தான் கிடைக்குது. அது எப்படி வந்துருச்சுன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம உதாரணத்துக்காக a வந்து 8 எனவும் b வந்து 6 எனவும் எடுத்துக்கலாம். இது வந்து m/n என்ற விகிதத்தில் இருக்கிறது. அதாவது 8/6 அடித்தோம்னா நமக்கு வந்து 4/3, அதாவது இது வந்து 4/3 என்னும் விகிதத்தில் இருக்கிறது. அப்போ 8, 6 எல்சிஎம் என்னன்னு பார்த்தோம்னா எல்சிஎம் எழுதி பார்த்தோம்னா நமக்கு வந்து 24 கிடைக்குது. அப்போது ஏபி மற்றும் எம்என் இதில் எதை பெருக்குனா நமக்கு வந்து எல்சிஎம் கிடைக்குன்னு பார்த்தோம்னா எம்பி அல்லது என்ஏ இதை பெருக்குனா தான் எல்சிஎம் கிடைக்கும். அதாவது எம் வந்து 4 எனவும் பி வந்து 6 எனவும் கொண்டால் நமக்கு வந்து 24 கிடைக்கும். அதே மாதிரி என் வந்து 3 எனவும் ஏ வந்து 8 எனவும் கொண்டால் நமக்கு வந்து 24 கிடைக்கும். அப்போ வந்து எல்சிஎம் என்னன்னு பார்த்தோம்னா எம்பி அல்லது என்ஏ. ஆப்ஷனில் வந்து என்ஏ ஆப்ஷன் இல்லை. அப்போ ஆப்ஷனில் எம்பி தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி எம்பி சரியான விடை என்று இதில் தெரியுது. அடுத்த கேள்வி, இரு எண்களின் மீபோவா 11 மற்றும் அவற்றின் மீசீமா 693 எனில் ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் எது? இது வந்து ரொம்ப எளிமையான கணக்கு. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பொதுவான ஒரு விதி இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா
இரு எண்கள், அந்த இரு எண்களின் பெருக்கு தொகையானது எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப், அதாவது அந்த இரு எண்களின் மீசிமா மற்றும் மீபோவாவின் பெருக்கு தொகைக்கு சமமாகும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா A into B is equal to எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இங்கே வந்து நமக்கு வந்து எல்சிஎம் இருக்குது, ஹெச்சிஎஃப்ம் இருக்குது. ஓர் எண் 77 கொடுத்துருக்காங்க. அப்போ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா அது தெரியாத நம்பர் வந்து பின்னு எடுத்துக்கலாம். அப்போ B ஈக்குவல் டு 11 × 693/77. இதை அடித்தோம்னா நமக்கு வந்து மற்றொரு எண் கிடைக்கும். அப்போ B ஈக்குவல் டு 99. ஆன்சர் ஆப்ஷன் சி 99 சரியான விடை. அடுத்த கேள்வி, வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 60 லிட்டர் ஆகும். இது எப்படின்னு பார்த்தோம்னா 120 மற்றும் 180க்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். அந்த மீப்போவா தான் கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவாகும். மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனி காரணிகளாக பிரிக்கணும். நம்ம 120க்கு என்னென்ன காரணிகள் வருதுன்னு பார்த்தோம்னா, இதை வந்து டானா வகுத்தலில் நம்ம வகுத்தோம்னா நமக்கு வந்து 3 2களும் 1 3ம் 1 5ம் கிடைக்குது. அப்போ 180 வந்து நம்ம டானா வகுத்தலில் காரணிகளாக பிரித்தோம்னா நமக்கு வந்து 2 2 3 3 5 என்னும் நம்பர்ஸ் கிடைக்குது. மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு 120 மற்றும் 180இன் பொதுவான காரணிகளை நம்ம வந்து எடுக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவான காரணிகள் என்னென்ன இருக்குன்னா 2 2களும் 1 3ம் 1 5ம் இருக்குது. அப்போ இதை பெருக்கினோம்னா நமக்கு 2 × 2 × 3 × 5 இதை பெருக்கினோம்னா நமக்கு வந்து 60 கிடைக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 60 லிட்டர் ஆகும். அடுத்த கேள்வி, விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? அதாவது ஓராண்டின் லாபம் கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 200 ஆகும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆங்கில கேள்வியில் வந்து இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து 4% வட்டி விகிதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10,000 × 2 × 4/100. இது வந்து தனி வட்டி வந்து நமக்கு 800 கிடைக்குது. அதே மாதிரி 6%க்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வந்து 1200 கிடைக்குது. அப்போ 6%க்கான வட்டியிலேருந்து 4%க்கான வட்டியை கழிச்சோம்னா, அதாவது 1200லேருந்து 800 கழிச்சோம்னா நமக்கு வந்து 400 கிடைக்குது. இந்த 400 வந்து 2 ஆண்டுகளுக்கான லாபம், அதாவது வட்டி லாபத்தொகையாகும். அப்போ 2 ஆண்டுகளுக்கு 400னா ஓராண்டுக்கு 200. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. அதாவது 7 மற்றும் 13 இவற்றின் மீப்போவாவும் கொடுக்கல, மீசிமாவும் கொடுக்கல. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1:91. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அதாவது 7 மற்றும் 13 அப்படிங்கிறது பகா எண். 2 பகா எண்களின் மீப்போவா, அதாவது ஹெச்சிஎஃப் எப்போவுமே 1 ஆகும். 2 பகா எண்களின் மீசிமா எல்சிஎம் அப்படிங்கிறது 2 பகா எண்களின் பெருக்கினோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் எல்சிஎம் ஆகும். அப்போ வந்து ஹெச்சிஎஃப் வந்து 1, எல்சிஎம் வந்து 91 அப்படின்னு பார்த்தோம்னா 2இன் விகிதம் வந்து 1:91. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி, x/y = 2:1 எனில் x² - y² x² + y² என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3:5. இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. விகிதத்தில் இருக்கிற xyயை வந்து நம்ம வந்து x/y அப்படின்னு எழுதலாம். அப்போ வந்து x/y = 2/1. அப்போ x = 2, y = 1 ஆகும். இந்த x-இன் மதிப்பையும் y-இன் மதிப்பையும் x² - y² x² + y² பிரதிட்டோம்னா நமக்கு வந்து 3 மற்றும் 5 கிடைக்குது. அப்போ இதை வந்து விகிதத்தில் எழுதினோம்னா நமக்கு வந்து 3:5 கிடைக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த கேள்வி, குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இதை வந்து நம்ம 2 வழிகளில் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். முதல் வழி, குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 சேமித்தார் எனில், அதாவது ஒரு பொருளின் 20% என்பது 25 ரூபாய் ஆகும். அப்படின்னா 40% என்பது 50 ரூபாய், 80% அப்படின்னா 100 ரூபாய், அப்போ 100% அப்படின்னா 125 ரூபாய். அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 125 ரூபாய் ஆகும். இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளின் அசல் விலையை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ எக்ஸின் 20% 25 ரூபாய் எனில் நமக்கு வந்து அசலை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 20% என்பது 20/100 அப்படின்னு எழுதலாம். அப்போ x × 20/100 = 25. அப்படின்னா
அடுத்த ஸ்டெப்பு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 25 × 100/20 அப்படின்னு வரும். இதை வகுத்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 125 ரூபாய் கிடைக்கிறது. அடுத்த கேள்வி, ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்துச் செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். அதாவது மூட்டைக்கு 1 மாம்பழம்னா 30 மூட்டையில் 90 மாம்பழங்கள் இருக்கிறது. அப்போ 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? இந்த கொஸ்டின் வந்து புத்திசாலி மனிதன் என்று கொடுத்துவிட்டு நம்மளை வந்து முட்டாளாக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆகும். யூபிஎஸ்சியில் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் குரூப் 4ல் கேட்குறாங்க. என்ன கொடுமை இது! சரி, வாங்க ஆன்சருக்குள்ளே போவோம். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 25 ஆகும். இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேள்வியை எடுத்த புத்திசாலி மனிதன் வந்து 3 மூட்டைகள், அதாவது மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகளை எடுத்துகிட்டு போகிறாரு. ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தலா தரணும். அப்படின்னா 3 மூட்டைக்கு ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் 3 மாம்பழங்கள் தர வேண்டும். அப்படின்னா முதல் 10 சுங்கச்சாவடிகளை தாண்டிய பிறகு 3 மூட்டையிலும் 10 குறைஞ்சிருக்கும். அப்படின்னா 20 20 20 மீதம் இருக்கும். அப்போ அந்த அதாவது மீதம் வந்து 60 இருக்குது. ஒரு மூட்டையில் இருக்கிற 20 மாம்பழத்தை எடுத்து 10 மற்ற 2 மூட்டைகளிலும் போடுறாரு. அப்படிங்கும்போது 2 மூட்டை தான் இருக்கும். அதாவது மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 2 மூட்டைகள் இருக்கும். இப்போ வந்து 60 மாம்பழங்கள் இருக்குது. மீதம் எத்தனை சுங்கச்சாவடி இருக்குதுன்னு பார்த்தோம்னா மீதம் வந்து 20 சுங்கச்சாவடிகள் இருக்கும். இப்போ வந்து இந்த 60 மாம்பழங்களை எடுத்துகிட்டு, அதாவது 2 மூட்டைகளை எடுத்துகிட்டு அடுத்த 15 சுங்கச்சாவடிகளுக்கு தலா 1 தர வேண்டும். அதாவது 2 மூட்டையிலும் 15 போச்சுன்னா மீதம் வந்து 30 இருக்கும். அப்போ இந்த 2 மூட்டையில் இருக்கிற 15 வந்து ஒரே மூட்டையாக போடுறாரு. அப்படின்னா ஒரு மூட்டையில் 30 மாம்பழங்கள் இருக்குது. இப்போ வந்து மீதம் எத்தனை சுங்கச்சாவடிகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5 சுங்கச்சாவடிகள் இருக்குது. இவர்கிட்ட எத்தனை மாம்பழங்கள், அதாவது ஒரு மூட்டை மாம்பழம் 30 மாம்பழங்கள் இருக்கிறது. மீதம் இருக்கிற அந்த 5 சுங்கச்சாவடிகளுக்கு தலா 1 மாம்பழங்கள் தராரு. அவர்கிட்ட ஒரு மூட்டை தானே இருக்குது. அதனால் தலா 1 மாம்பழங்கள் தந்தால் அவர்கிட்ட வந்து மீதம் வந்து 25 மாம்பழங்கள் மீதம் இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த கேள்வி, 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம். அதாவது ஒரு அறை அப்படின்னா கனசெவக வடிவில் இருக்கிறது. இந்த கனசெவகத்தின் மிக நீளமான அளவு எதுன்னு பார்த்தோம்னா அந்த கனசெவகத்தின் மூலைவிட்டமாகும். இப்போ வந்து செவ்வகத்தின் மிக நீளமான அளவு எதுன்னு பார்த்தோம்னா செவ்வகத்தின் மூலைவிட்டம். அப்போ கனசெவகத்தின் மிக நீளமான அளவு அந்த கனசெவகத்தின் மூலைவிட்டம். அப்போ இந்த கனசெவகத்தின் மூலைவிட்டம் பார்க்குறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா √L² + p² + h². இங்கே வந்து LBH நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை வந்து இதில் பிரதிட்டோம்னா நமக்கு வந்து ஈக்குவல் டு 34 கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 34 மீட்டர். அதாவது மிகப்பெரிய கம்பியின் நீளம் 34 மீட்டர் ஆகும். அடுத்த கேள்வி, இரு எண்களின் மீசிமானது மீபேகாவின், அதாவது HCFின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. அதாவது HCF 12 கொடுத்துட்டாங்க. LCM வந்து இந்த HCF விட 6 மடங்கு பெருசு. அதாவது மீபேக்காவை நம்ம 6ஆல் பெருக்கினோம்னா நமக்கு வந்து LCM கிடைக்கும். அப்போ 6 12 72. அப்போ LCM 72, HCF 12. அப்போ வந்து ஓர் எண் வந்து 36 கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்குவோம், மற்றொரு எண்ணை வந்து பின்னு வச்சுக்குவோம். இப்போ LCM × HCF = A × B அப்படின்னு நம்ம வந்து ஃபார்முலா வச்சுக்கலாம். நம்ம முன்னாடியே கணக்கில் பார்த்தோம்ல அது மாதிரி. இப்போ B என்ன வரும்னு பார்த்தோம்னா 72 × 12/36. இதை அடித்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் B வந்து 24 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 24. அடுத்த கேள்வி, அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான இடையேயான 3 ஆண்டுகளுக்கான வித்தியாசம். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 708.75 ரூபாய் ஆகும். இதற்கான ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 3 ஆண்டுகளுக்கான வித்தியாசத்துக்கான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா P × R/100² × 3 + R/100 ஆகும். இந்த வாய்ப்பாட்டை வச்சு நம்ம இதற்கான விடையை கண்டுபிடிக்கலாம். மற்றொரு வகையிலும் இதற்கான விடையை கண்டுபிடிக்கலாம். அதாவது 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை கண்டுபிடித்து அதே மாதிரி 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை கண்டுபிடித்து இரண்டையும் கழிச்சோம்னா நமக்கு வந்து இதற்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இரண்டாவது வழியை பார்ப்போம். இப்போ 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வந்து PNR/100, அதாவது 4,500 ரூபாய் கிடைக்கிறது. அப்போ 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது கூட்டு வட்டி மொத்த தொகைக்கான ஃபார்முலா வந்து P × 1 + R/100 பவர் n. மதிப்பை வந்து இதில் பிரதியிட்டோம்னா நமக்கு வந்து
மொத்த தொகையாக 15,208.75 ரூபாய் கிடைக்கிறது. இப்போ அடுத்த பக்கத்துக்கு போலாவாங்க. இப்போ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா, மொத்த தொகை A மைனஸ் அசல் P ஆகும். அப்போ 15,208.75லேருந்து 10,000 கழிச்சோம்னா நமக்கு வந்து 5,208.75 ரூபாய் ஆகும். இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 3 ஆண்டுகளுக்கான வித்தியாசம். நம்ம வந்து அந்த வட்டியை கழிச்சோம்னா, அதாவது கூட்டு வட்டியிலேருந்து தனி வட்டியை கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி கழிக்கும்போது 5,208.75 மைனஸ் 4,500 கழிச்சோம்னா 708.75 ரூபாய் கிடைக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒருவர் ரூபாய் 2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1,000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? இதற்கான ஆன்சரை வந்து சிலர் வந்து ஆப்ஷன் ஏ என்றும் சொல்கிறார்கள், சிலர் வந்து ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த இரண்டுமே சரியாக பொருந்தது. இது வந்து நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது 2,000க்கு 6%க்கு ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 120 ரூபாய். ஒரு வருஷம் கழித்து 1,000 செலுத்துகிறார். அப்போ மீதமுள்ள அந்த ஒரு வருஷத்துக்கு, அதாவது 1,000க்கு 6% தனி வட்டிக்கு தனி வட்டி பார்த்தோம்னா நமக்கு வந்து 60 ரூபாய் கிடைக்கிறது. அப்போ முதல் ஆண்டு ஒரு 120 ரூபாயும் 2ஆம் ஆண்டு ஒரு 60 ரூபாயும் சேர்த்தா மொத்தம் வந்து 180 ரூபாய் ஆச்சு. அப்போ முதலாம் ஆண்டு முடிவில் 1,000 ரூபாய் செலுத்திட்டார். அப்போ 2ஆம் ஆண்டு முடிவில் வந்து மீதமுள்ள 1,000 ரூபாயும் இந்த வட்டி 180 ரூபாயும் சேர்த்தனோம்னா ஆப்ஷன் டி வந்து 1,180 கிடைக்கிறது. இது வந்து ஒரு புறம் சரி என்று கூறுகிறார்கள். மற்றொரு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து சரி என்றும் கூறுகிறார்கள். எப்படின்னு பார்த்தோம்னா 2 ஆண்டுகளுக்கு 2,000க்கு 6% தனி வட்டிக்கு தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 240 வருது. முதலாம் ஆண்டு 1,000 செலுத்திட்டாருன்னா மீதம் வந்து அசல் 1,000 இருக்குது. அப்போ அடுத்த ஆண்டு அவர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1,000 கூட்டல் அந்த 2 ஆண்டுகளுக்கான வட்டி வந்து 240. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1,240 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரின்னு டிஎன்பிஎஸ்சியை முடிவு பண்ணட்டும். இந்த கேள்விக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ அல்லது பி இரண்டில் ஏதாவது ஒன்று வரும். அடுத்த கேள்வி, 1 கியூப் 2 கியூப் கூட்டல் 3 கியூப் கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் கே கியூப் ஈக்குவல் டு 72,900 எனில் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் கேயின் மதிப்பு காண்க. இதற்கான ஆன்சரை வந்து ஆப்ஷன் சி 270. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது முதல்ல கொடுத்தது வந்து முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதலாகும். அந்த கணங்களின் கூடுதல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா கே வரைக்கும் 72,900. அப்போ இதற்கான ஃபார்முலா வந்து, அதாவது முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா n × n+1/2 ஹோல் ஸ்கொயர் ஆகும். முதல் எண் இயலெண்களின் கூடுதல், அதாவது 1 கூட்டல் 2 கூட்டல் 3 எக்ஸெட்ரா n. இதற்கான இயலெண்களின் கூடுதல் என்னென்னு பார்த்தோம்னா அதற்கான ஃபார்முலா வந்து n × n+1/2 ஆகும். அப்போ வந்து n × n+1/2 ஹோல் ஸ்கொயர் 72,900 நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து n × n+1/2, அதாவது முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து ரைட் சைடு போச்சுன்னா ரூட்டாக மாறும். அப்படி ரூட்டாக மாறும்போது நமக்கு வந்து n × n+1/2 நமக்கு கிடைக்கும். இந்த 72,900 ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் 270 கிடைக்கிறது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி, 2, 3, 5, 9, x, 33, y, எக்ஸெட்ரா என்ற தொடரில் x + y இன் மதிப்பு காண்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 82. இதற்கான ஆன்சர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்கணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா முதல் 3 எண்களுக்கோ அல்லது முதல் 4 எண்களுக்கோ உள்ள தொடர்பை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினில் வந்து எப்படி தொடர்பு கொடுத்துருக்காங்கன்னா நிலை எண்ணுடன் முந்தைய எண்ணை கூட்டியிருக்காங்க. அதாவது 2 அப்படிங்கிறதுல அதற்கு முந்தைய எண்ணான 1ஐ கூட்டி 3 பெறப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 3லிருந்து 3க்கு முந்தைய எண்ணான 2ஐ கூட்டி 5 பெறப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 5லிருந்து 5ற்கு முந்தைய எண்ணான 4ஐ கூட்டி 9 பெறப்பட்டிருக்கிறது. அடுத்த எண் x என்னன்னு பார்த்தோம்னா 9க்கு முன்னாடி நம்பர் 8. அப்போ 9 8ஐயும் கூட்டினா 17. இப்போ 17க்கு முன்னாடி நம்பர் 16. அந்த 17ம் 16ம் கூட்டினா 33. 33க்கு முன்னாடி நம்பர் வந்து 32. அந்த 33 32 கூட்டினோம்னா ஆன்சர் 65 கிடைக்குது. இப்போ எக்ஸ் வந்து 17, ஒய் வந்து 65 நமக்கு தெரியுது. அப்போ எக்ஸ் + ஒய் என்பது 17 கூட்டல் 65 82. ஆப்ஷன் டி 82 சரியான விடையாகும். கடைசி கேள்வி,
AZBYCX எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா YBZA என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? அதாவது ஆங்கில உயிரெழுத்திற்கு வவல்ஸ், அந்த வவல்ஸுக்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய வவல்ஸுக்கு அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள், அதாவது வவலாக இருக்கக்கூடாது எழுத்துக்கள் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி 9 ஆகும். இதை எழுதி பார்க்கும்போது நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம்னா 9 எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் வந்திருக்கும். அதாவது ஆங்கில உயிரெழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா வவல்ஸ் AEIOU 5 எழுத்துக்கள் இருக்கிறது. இதற்கு அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா படத்தில் வட்டமிட்டு இருக்கிறது பாருங்கள். அதாவது VGRZMLWF இந்த எழுத்துக்கள் வருகிறது. அப்போ ஆன்சர் வந்து 9 எழுத்துக்கள் வருகிறது. ஆன்சர் 9 சரியான விடை. ஆன்சர் ஆப்ஷன் சி. நன்றி நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்வுகளில் வெற்றி பெற நம்ம சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.